ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எம்ப்ளாயியாக இருப்பாங்க. அவங்க வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கேஷ் இருக்கும், பட் வந்து டைம் இருக்காது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வேணும், வந்து எம்ப்ளாயிஸ் வந்து அதுக்காக வந்து வேணும். ஓகேங்களா? அது நம்பிக்கையாக அந்த எம்ப்ளாயி வந்து நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி தோணும். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பிரான்ச்சஸ் ஏதாவது அடிஷ்னலாக வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூஸ் பண்ணலாங்க தாராளமாக. அதாவது அது வந்து நீங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் பார்ட்னராக ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அதாவது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் வந்து அதுக்கு வந்து தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து அதில் வந்து அந்த ஜாபில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஷாப் வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த பிளேஸுக்கு தென் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு சேலரி நீங்கள் கொடுக்கணும். இல்லை சேலரி நீங்கள் கொடுக்கணும், அவங்க வந்து நம்பிக்கையாகவும் இருக்கணும். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும். இது இல்லாமல் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது வெவ்வேறு துறையில் நீங்கள் வந்து முதலீடு செய்கிறப்ப நீங்கள் வந்து அந்த ஜாபில் வந்து அந்த கம்பெனியில் நீங்கள் பார்ட்னராக ஆகிற மாதிரி ஆயிரும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த நேரோலாக் பெயிண்ட் லிமிடெட் இருக்குங்க இல்லையா, இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு பங்குதாரராக நீங்கள் மாறிடுறீங்க. அதாவது நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு பார்ட்னராக மாறுற மாதிரி தான். ஓகேங்களா? அதாவது இது மாதிரி நிறைய ஒரு 4-5 ஸ்டாக் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறேங்க. அதாவது இது ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நீங்கள் பார்ட்னராக ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து இந்த பெயிண்ட்டை வந்து அதாவது பெயிண்ட் ஷாப் நீங்கள் வச்சு நீங்கள் அதை வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அனதர் ஸ்டாக் வந்து நாம் பார்க்கலாம். இது வந்து டைட்டன் கம்பெனி லிமிட்டெடுங்க. 1230 ரூபாயில் இருக்குது இல்லையா? இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் இப்போ பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டைட்டன் ப்ராடக்டெல்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? அதாவது இதில் வந்து பெர்ஃப்யூம் இருக்குது, வாட்சஸ் இருக்குது, பர்ஸ் இருக்குது, வேலெட்டு, அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து டைரெக்டாக வந்து அதாவது நீங்கள் செல் பண்ணாமல் நீங்கள் ஸ்டெயின் பண்ணாமல், அதாவது அவங்க இதுக்குன்னு ஆளுங்க வச்சுருப்பாங்க, அது அவங்க மூலமாக வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்புஜா சிமெண்ட் லிமிடெட், இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 244 ரூபாயில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஒரு சிமெண்ட் ஷாப் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி, அதை சிமெண்ட் கடை நீங்கள் வைக்கிறீங்க, அந்த சிமெண்ட்டெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாக்காக நீங்கள் பை பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? தென் அனதர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா லிமிடெடு, அதாவது மெடிசன் ஐட்டம் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கி ஏஜென்சி மாதிரி வைக்கிறீங்க, இல்லை செல் பண்ணுறீங்க, ரீட்டெயிலாக செல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை நினச்சி நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த கம்பெனிலாம் நீங்கள் பார்ட்னராக ஜாயின் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் பை பண்ணணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் லிமிடெடு, இது வந்து 688 இருக்குது இந்த ப்ரைஸ் வந்து. இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி பார்ட்னராக ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் லிமிடெட், இதே மாதிரி இந்த டிவிஎஸ் மோட்டார்னா 2 வீலர் வந்து ஷாப் வந்து வைக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் எல்லாம் இந்த கம்பெனிலெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அதாவது சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டிவிஎஸ் மோட்டார் லிமிடெட் வந்து ஒரு பைக் வந்து ஒரு 50,000க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 50,000க்கு வந்து ஒரு பைக் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். செலவு போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5,000 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதாவது இந்த ஷோரூம் ரெண்ட்டு எல்லாமே வந்து போக வந்து அவங்க ஷோரூம் ரெண்ட்டு, சேலரி, எம்ப்ளாயி எல்லாம் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போக ஒரு 5,000 ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் 500 ரேஞ்சில் ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா, அவங்களுக்கு 50,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 5,000 கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 500 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி தான் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக் வந்து அதாவது டைரெக்டாக அந்த கம்பெனியை வந்து இன்வால்வ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்பிக்கையாக வந்து ஒரு ஆள் இருக்கணும், சேல்ரி அவங்களுக்கு கொடுக்கணும். தென் வந்து நீங்கள் வைக்கிற பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும் அந்த இடத்துக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாபில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணணும்.
அந்த எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஐடியாஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் அதை மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் டேரெக்டாக அந்த கம்பெனியில் வந்து பார்ட்னராக ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு 10-15 ஸ்டாக் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணுறப்ப அது க்ரோத் ஆகிறப்ப லாங் பீரியடாக நினச்சி வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? ஒரு மினிமம் வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி நினச்சிட்டு வாங்கினீங்கன்னா க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது டைரெக்டாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நாலேஜ் வேணும். டேரெக்டாக இன்னொரு அனதர் பிஸ்னஸ் பண்ணுறப்ப நீங்கள் பண்ணுற ஜாபில் வர்ற ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வராது. அதாவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வர்ற லாபம் வந்து மாதத்துக்கு வர்ற லாபம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வராது. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. நீங்கள் உங்கள் வருமானத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த க்ரோத் வந்து லாங் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.